பிரச்சனை நடந்தாலும் தன்னோட அறிவாலும் புத்திசாலித்தனத்தினாலும் மிகச்சிறந்த முடிவுகளை எடுத்து நாட்டை செங்கோல் ஆட்சி செய்து வந்தான். ஒருமுறை நாட்டுக்குள் நுழைந்து மக்களை துன்புறுத்தும் சிறுத்தைகளை வேட்டையாடி வருவதற்காக காட்டுக்குள் சென்றான் மன்னன். 2 நாட்களாக கொட்டும் பனியிலும் விஷப்பூச்சிகள் உலாவும் காட்டிற்குள்ளும் தங்கியிருந்து சிறுத்தைகளை வேட்டையாடி கூண்டிற்குள் அடைக்கிறான். அடுத்த 2 நாட்களில் மன்னனின் உடல்நலத்தில் குறை ஏற்பட்டது. அவரோட உடம்புல சின்ன சின்ன வீக்கங்கள் உருவாகியது. காட்டிற்குள் தங்கியிருந்த சமயத்தில் ஏதேனும் பூச்சி கடித்திருக்கலாம், அதனால் தான் இந்த வீக்கம் என்று நினைத்து ராஜ வைத்தியர்களை அழைத்து வைத்தியம் பார்த்தான் அரசன். ஆனால் வீக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்ததே தவிர கொஞ்சமும் குறையவில்லை. ராஜ வைத்தியர்களோ இது எந்த மாதிரியான பூச்சியின் விஷம் என்று கண்டுபிடிக்க முடியாமல் முறையான வைத்தியம் செய்ய அவர்களால் முடியவில்லை. அரசனின் நம்பிக்கையோ நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்தது. அரசரின் அமைச்சர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பக்கத்து நாட்டில் இருக்கின்ற புகழ்பெற்ற வைத்தியர்களை எல்லாம் வரவழைத்து வைத்தியம் பார்த்தனர்.